அப்பா நேற்றே சொல்லிட்டாங்க வந்துட்டு நாளைக்கு நம்ம விருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. விருந்துன்னு சொன்னாவே போதும், நான் பாப்பா அப்புறம் வந்துட்டு அப்பா 3 பேரும் எப்போவுமே அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தே கிளம்பிடுவோம். அம்மாலாம் வரவே மாட்டாங்க, நாங்கள் 3 பேர் மட்டுமே ஃபஸ்ட்டே கிளம்பி ஓடிடுவோம். பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போதும் அவ்வளோ அடம் பிடிச்சிக்கிட்டே ஓடியாந்துருவாள். அதனால் எங்கள் அந்த பழக்கம் அப்படியே வந்துடுச்சு. அப்பா எங்கே போனாலும் எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் கிளம்பி போயிட்டோம். மதியானம் வந்துட்டு ஒரு பாய் கல்யாணம் வந்து இருந்தாங்களா, அங்கே வந்து அப்பா சொல்லியிருப்பாங்க போல். அதனால் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய்ட்டு நல்லா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு திருவிழாவுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்களா, அங்கேயும் கிளம்பிட்டோம். சும்மா வீட்லேயே இருக்கிறோம்ல சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளம்புனா தான் உண்டு, இது மாதிரி ஊருக்கு வர டைமில் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அப்புறம் கிளம்புனோம். அப்புறம் வந்து புகழ் பாப்பாவையும் தூக்கிட்டு போயாச்சு. ஏன்னா நைட்டில் வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு சாப்பிடவே ஒரு மாதிரி சாப்பாடு மதியானமும் சாப்பிட்டோன்னே இதை பார்த்தோன்னே சாப்பிடவே முடியல. சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்பா நாங்கள் எல்லாம் வந்தாச்சு. நாடெல்லாம்